இன்னைக்கு ஐ மேக்கப்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இந்த மார்ஸ்ங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு பிரவுன் கலர் பென்சில். யூசுவலி நீங்க வந்து ப்ரோஸை ஃபில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரவுன் ஷேட் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது அப்பட்டமா கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் பென்சில்ல வந்து ப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு காட்டுறேன். எனக்கு எந்த இடத்துல எல்லாம் டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றனோ அதெல்லாம் நான் லைட்டா ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். பென்சில் எப்பவுமே டெய்லி வேர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஜஸ்ட் ஒரு லைன் தான் வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடு கொஞ்சம் லைட்டரா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கு. இந்த சைடு நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிருக்கேன். சேம் டைம் இதுல பேக்ல வந்து ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் பிரஷ் மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈவனா தெரியும். இதுக்கப்புறம் நான் ஒரு கன்சீலர் வச்சு நான் இந்த பேஸை வந்து ஒரே கலர்ல மாத்திக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் அடுத்து போட போற கலர் வந்து நல்லா தெரியும். அதுக்கு மேபிளினோட கன்சீலர் வந்து நான் யூஸ் போட்டுட்டு என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு உங்க பேஸ் ஒரே கலர்ல இருந்துச்சுன்னா அடுத்து இங்க போட போற கலர் வந்து நல்லா எவிடென்ட்டா தெரியும். அதுக்காக உங்க பேஸை வந்து இங்க ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இதுல நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான், நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் அது நல்லாவே எவிடென்ட்டா இருக்கும். இந்த பிஎஸ்சிங்கிற பிராண்டோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்றேன். ஒன் ஆஃப் மை வெரி 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 மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு தேவையான டார்க்கர் கலர்ஸும் கிடச்சிரும், ப்ளஸ் இந்த மாதிரியான லைட்டர்ஸ் கலர்ஸும் இருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஐ லுக் நிறைய கொண்டு வரலாம். என்னோட மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸுக்கு கூட நான் இந்த மாதிரியான பேலட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பிரைடுக்கும் பெட்டராக இருக்கும், சேம் டைம் நம்ம பர்சனல் யூஸுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க இந்த லைட்டர் ஷேடு தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலி உங்கள் ஐ மேக்கப்பை வந்து நீங்கள் லைட்டர் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே லைட் இருக்கணும், அதுக்கப்புறம் டார்க்கு, அதுக்கப்புறம் டார்க், இங்கே வரும்போது தான் டார்க்கர் வரணும். அதனால தான் நம்ம மையை வந்து இந்த கண்ணை ஒட்டி போடும்போது டார்க்கரில் போடுறோம். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கண்ணோட லிட் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ நீங்கள் கலர்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு, புதுசாக ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த பல்லமே தெரியாது அவங்களுக்கு, ஹூடடைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இவ்வளோ கலர்ஸ் வச்சு ப்ளே பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்க கண்ணுக்கெலாம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். செகண்டு நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? இங்கே நான் ஒரு லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அதை விட கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. இப்போ நான் போட போகிறது வந்து ஒரு பர்பிள் கலர் சாரீ அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு பர்பிள் ஷேட் இருக்க மாதிரி, பிங்க் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த கலர் போய்க்கிறேன். இது இல்லை இது மிக்ஸ் பண்ண மாதிரி, இல்லைன்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிங்க் வரலாம். நான் இதுவே போகிறேன். யூஸ்வலி நான் என்னோடய ஐ மேக்கப்ஸ்லாம் சிங்கிள் ப்ரஷ்லேயே முடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அது ஒரு க்ரீஸ் மாதிரி, ஒரு லைன் மாதிரி நான் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? நல்லா டெப்த்து க்ரியேட் ஆயிருக்கா? ஸோ இப்போ நான் கீழே டவுனுக்கு வரும்போது ஒரு நல்ல பிங்க் ஷேடு வந்து போகலாம். சென்டரில் நான் கொஞ்சம் ஷிம்மர் ஆட் பண்ணலான் இருக்கேன், அதனால இங்கே ஒரு பிங்க் தெரியுதா? நான் லைட்டாக பிங்க் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிட்டனால நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணியோ டக்குனோ போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃப்ளோவில் வந்து போகக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஸ்வலி என்னோடய ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஐ மேக்கப் பண்ணும்போது உங்கள் எண்டுலேருந்து வாங்க, இந்த எண்டுலேருந்து வரணும். ஏன்னா ப்ராடக்ட் தப்பாயிட்டா வச்சுட்டா அழிக்கிறது இந்த எண்டில் வந்து ஈஸி. அதுவே இங்கே வந்துருச்சு, இங்கே ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் ரொம்ப கம்மின்றனால இங்கேருந்து ப்ராடக்ட் இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் யூஸ்வலி இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதே இது நான் ஒரு
ஷிம்மருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான பிங்க் ஷேடு ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் லைட்டாக இது வந்து கண்ணை நல்லா பாப்அப் பண்ணி காட்டும். நைஸ். நான் லைனருக்கு வந்து இந்த மேபிளினோட லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணி இதோட பேரெல்லாம் கூட அழிஞ்சிருச்சு, அதனால இது இப்படி இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, யூஸ் பண்ணுறது ஈஸி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ரிமூவ் பண்ணுற வரை அது கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப 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 ஃபேவரட். இதுக்கு முன்னாடி லாக்மியில் வந்து 9 to 5ன்னு ஒரு இது வரும், ஒரு கீழே ஒரு காப்பர்லேயும் மேலே பிளாக்லேயும். அது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த ஹேண்டில் ரொம்ப லாங்காக இருக்கிறனால நீங்கள் பிடிச்சி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு லைனர்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டே இருக்கனால எனக்கு பழகிடுச்சு டக்குன்னு வரைகிறதுக்கு. உங்களுக்கு லைனர் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலி நீங்கள் உங்கள் சென்டர்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃப்ரண்ட்டை வந்து கவர் பண்ணுங்கள். இப்போ எனக்கெலாம் ஈஸி தான், பழக்கங்கிறனால நான் சட்டுன்னு வரைஞ்சிருவேன். மஸ்காராக்கும் நான் மேபிளினோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலி இப்படி பண்ணுவாங்க, எனக்கு அது சோம்பேறித்தனம். அதனால அதை கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அப்படி கண்ணை மூடிக்குவேன். அப்படி மூடிட்டோன்னா அதுவே தடவிக்கும். இந்த கண்ணுக்கும்